நியாயாதிபதிகள் 17:2 சொல்கிறது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவானாக. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். கர்த்தரான ஆண்டவர் இதை சொன்னீர். உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இப்பேற்பட்ட தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.